அதிமுக பாஜகவை தவிர்த்து தங்களது தோழமை கட்சிகள் உட்பட அனைத்து கட்சிகளும் எஸ்ஐஆரை கடுமையாக எதிர்க்கிறார்கள் என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் கமிஷன் ஒருதலை பட்சமாக அமைப்பாக மாறிவிட்டது என்று அவர் விமர்சித்தார். அதிமுக இப்ப தொடர்ந்து தோல்வி பட்டியலே இருந்துட்டு இருக்கு. எல்லா தேர்தலையும் தோல்வி 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 தோல்வி. அதில் அவங்க அடுத்த தோல்வியை பற்றி அவங்க கவலைப்படலை. அவங்க இப்போ பிஜேபி கூட போய் மாய விலையில் சிக்கியாச்சு. மாய விலையில் சிக்கின பிறகு இது அவங்க கலத்திட்டு வர முடியாது. அதில் அவங்க என்ன செய்தாலும் அவங்களுக்கு கையடிக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. இல்லைன்னா நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தது இந்த தடவையாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடுதலையோடு நின்று கொண்டு தமிழ்நாட்டிற்கு வர இருக்கின்ற ஒரு ஆபத்தை தடுப்பதற்கு இந்த எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொல்லியிருப்பார் என்று எண்ணினோம். அதில் அதையும் அவர் கையை தட்டி வரவேற்றிருக்கிறார். நல்லது விருப்பம். மீது கட்சிகள், இன்றைக்கு எங்களோடு தோழமை கட்சிகள், எல்லா கட்சிகளும் இதற்கு தங்களுடைய கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுகவும் பாஜக நீங்க விட்டுருங்க, இது எல்லாருமே எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்களும் அந்த கஷ்டத்தை சொல்லாங்க. இது ஒரு பெரிய சிக்கலான பிரச்சனை. இவ்வளவு நெருங்கி தேர்தல் வந்திருக்கு. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இப்படி ஒரு பணி தேவையா? தேர்தல் முடிஞ்சு கூட வச்சிருக்கலாமா என்ற கோரிக்கை முழுக்க முழுக்க நியாயமான கோரிக்கையாகத்தான் இருக்கு.